ருசியான கரட் சம்பல் ரெடியாகி விட்டது. ருசி அல்லது கரட்டை வச்சு சம்பல் செய்து காட்ட போறோம். வணக்கம், இது உங்கள் டிஆர்எஸ் குக்கிங் சேனல். ஒவ்வொரு நாளும் புது புது சமையல் காணொலிகளோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். இன்னைக்கு நாங்க சமைச்சு காட்ட போற ஒரு விஷயம் எல்லாருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நாங்க சொல்லித்தர ஒரு முறையில நீங்க சமைச்சீங்கன்னா டேஸ்ட் வேற லெவலா இருக்கும். இன்னைக்கு என்ன செய்து காட்ட போறோம்டா, கரட்டை வச்சு சம்பல் செய்து காட்ட போறோம். கரட் சம்பல் செய்து காட்ட போறோம். கரட்டை நீங்க எப்படி எல்லாம் சமைச்சிருப்பீங்க. அதாவது கரட்டை சில வெள்ளைக்கறி அப்படி செய்வாங்க, பால் கறி செய்வாங்க, கரட்டை போஞ்சி உருளைக்கிழங்கு அதையும் போட்டு சேர்த்து பால் கறி வைப்பாங்க. சில பேர் சம்பல் வைப்பாங்க. சம்பல் வைக்கிற முறையில நாங்க வைக்கிற முறையில நீங்க சாப்பிட்டு பாருங்க. நல்ல டேஸ்டா இருக்கும். உண்மையாவே ஒரு டிஃப்ரெண்டான முறையில நாங்க ஒரு சம்பல் ஒன்று செய்து காட்டப்புறோம். நீங்க வளமையா வைக்கிற சம்பளை விட நாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா வித்தியாசமா ஒரு சம்பல் ஒன்று வச்சு காட்டப்புறோம். ஸோ இப்படி நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. சின்ன ஒரு விஷயம்தான். இதுக்கு தேவையான பொருட்கள் கரட் வேணும், அதே மாதிரி பச்சை மிளகாய், வெங்காயம் ஒன்று, லெமன், உப்பு, தேங்காய் பூ கொஞ்சம். ஓகே, எவ்வளவு தேவை. அதே மாதிரி முக்கியமா கரட் தேவை. இப்ப கரட் சம்பல் என்றாலே கரட்டை முதலாக நம்ம என்ன செய்யணும், வெட்டி எடுக்க வேணும். கரெக்டா வெட்டுவோம், சீவி போட்டு அழகா கரெக்டா வெட்டி எடுப்போம். கரெக்டா அம்மா சீவி கொண்டிருக்கிறாங்க. நம்மளுடைய டிஆர்எஸ் குக்கிங் சேனல்ல நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கீங்க, பார்த்து ரசிச்சு கொண்டிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்க. முதலாவது நம்மளுடைய சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அமர்த்தி விட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய காணொலிகள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல சேரும். இப்ப இன்னைக்கு நாங்க செய்து காட்ட போற சமையல் இந்த கரட் சம்பல் தான். நாங்க சொல்லித்தர முறையில இந்த கரட் சம்பலை செய்து வீட்டுல சாப்பிட்டு பாத்தீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும். வளமையான கடற்கறியை விட இப்படி சமைச்சு சாப்பிடுறது நல்ல டேஸ்டா இருக்கும். குழந்தைகள் இருந்து முதியோர் மட்டும் இந்த கரட்டை சம்பளை சாப்பிடலாம். இப்படி நாங்க சொல்லித்தர முறையில சம்பளை சாப்பிடலாம். இன்னொரு விஷயம், நீங்க காலையில நேரத்தோட வேலைக்கு போறவங்களா இருந்தீங்கன்னா நாங்க இந்த சொல்லித்தர கரட் சம்பளை சாப்பிடுத்து போகலாம். அதாவது காலையில நீங்க நேரத்தோட வேலைக்கு போகணுமெண்டா கரட் எடுத்தீங்கன்னா 2 கரட்டை இப்படி சீவி போட்டு, ஒரு கரட்டே போதுமே, சீவி போட்டு இந்த அரிக்கு வெங்காயம், கொச்சிக்காய், உப்பு, தேங்காய் பூ இந்த இவ்வளவு இருந்தாலே இந்த முறையில் ஒரு 5 நிமிஷத்துல உங்களுக்கு கரட் சம்பல் ரெடி ஆயிரும். இப்ப நாங்க இந்த கரட்டை கழுவி கொள்றோம் பாருங்க. அதாவது கரட்டை தோலை முதலாவது சீவி எடுத்திருக்கிறோம். அதுக்கு அடுத்தது என்ன செய்ய வேணும்னு சொன்னா அழகா கழுவுறோம் அதை. சரி, இப்ப பாத்தீங்கன்னா கரட்டை அழகா கழுவி எடுத்திருக்கிறோம் பாருங்க. நாங்க 2 கரட் எடுத்திருக்கிறோம் இதுக்கு. இப்ப அந்த கரட்டை சீவ போறோம். அதாவது இது என்னது, கரட் சீவுற ஒரு இத பேர் தெரியாது எனக்கு. தட்டு, கரட் சீவுற தட்டு. அதனால கரட்டை சீவி எடுக்க போறோம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா கரட் ஃபுல்லாவே நாங்க சீவி முடிச்சு கொள்றோம். 2 கரட் எடுத்திருக்கிறோம். 2 கரட்டையும் அழகா சீவி அழகா எடுத்திருக்கிறோம். அடுத்து நாங்க என்ன செய்ய போறோம்னா, இந்த நாங்க எடுத்த இந்த பச்சை மிளகாய், அதே மாதிரி வெங்காயம் 2 அழகா கழுவி அதை சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி எடுக்க போறோம். அதுக்கு பிறகு அந்த கறி மிளகாய், அதாவது இந்த பச்சை மிளகாய சின்ன சின்ன துண்டா வெட்டி உள்ள போறோம் பாருங்க. ஓகே, அடுத்ததாக நாங்க இந்த வெங்காயத்தை எடுத்து, முதலாவது வெங்காயத்தை தோலை உரிச்சு எடுக்கிறோம். இதுக்கு நாங்க எடுத்திருக்கிறது சின்ன வெங்காயம் தான். ஏன்னா சின்ன வெங்காயம் தான் இந்த சம்பலுக்கெல்லாம் நல்ல டேஸ்டா இருக்கும். ஸோ அதுக்காக நாங்க சின்ன வெங்காயம் எடுத்திருக்கிறோம். இப்ப நாங்க இந்த வெங்காயத்தை அழகா தோலை சீவி எடுத்திருக்கிறோம். அடுத்தது நாங்க என்ன செய்ய போறோம்னா, அதை சின்ன சின்ன துண்டா வெட்டி கரட்டுக்குள்ள போட போறோம். பாருங்க, நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி எடுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த வெங்காயம், கொச்சிக்காய் 2ஐயும் வெட்டி அழகா போட்டிருக்கிறோம் அதுக்குள்ள. அடுத்தது நாங்க தேங்காய் பூவை சேர்த்து கொள்ள போறோம். நிறைய தேவையில்லை கரட் சம்பளுக்கு. கரட்டே ஒரு சுவை, அவட நிறைய தேங்காய் தேவையில்லை. ஒரு சுவை கூட்டுறதுக்காக நாங்க தேங்காய் பூ எடுத்திருக்கோம். தேசிப்பொடி. ஓகே, அடுத்தது லெமன் எடுத்திருக்கிறோம். லெமன் உண்டு. இப்ப பாத்தீங்கன்னா கரட் சம்பளுக்கு தேவையான பொருட்கள் கரட், அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய், அதோட உப்பு இருக்குது, லெமன். இவ்வளவுதான். இவ்வளவுத்தையும் வச்சு ஒரு அழகான கரட் சம்பல் செய்து கொள்வோம் நம்ம. சரி, இப்ப நாங்க அந்த லெமனை புளிஞ்சு கொள்றோம் பாருங்க.
ஒரு லெமனை ஃபுல்லாவே அதுக்குள்ள விடுறோம். அதாவது புளி நல்லா இருந்தா சம்பல் நல்ல டேஸ்டா இருக்கும். சரி, அவ்வளவுதான். அடுத்து வந்து உப்பு நாங்க சேர்த்துக்கொள்றோம். உப்பு வந்து ஒரு ஸ்பூன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்றோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்ய வேணும்? ஓகே, அவ்வளோத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தா கரெக்ட் சம்பல் ரெடி. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பாருங்க. வடிவாளகா நாங்க கையால தான் அதை பிரட்டி எடுத்துக்கொள்றோம். ருசியான கரெக்ட் சம்பல் ரெடியாகி விட்டது. குறுகிய நேரத்துல, அதாவது 5 நிமிஷத்திலே உங்களுக்கு ஒரு அழகான ஒரு கறி ஒன்று ரெடி பண்ணணும்டா இந்த கரெக்ட் சம்பலை நான் சொல்லுவேன். கரெக்ட் சம்பல் வந்து நிறைய பேருக்கு வைக்க தெரியும், இருந்தாலும் இப்படி முறையில நீங்க வச்சு சாப்பிட்டு பாருங்க, ருசி நல்லா இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும். காலையில நீங்க நேரத்தோட வேலைக்கு போறவங்க இருந்தீங்கன்னா ஒரு கரெக்ட் எடுத்தீங்கன்னா கரெக்டை டக்குனு சீவி போட்டு தேங்காய், கொச்சிக்காய், வெங்காயம், உப்பு இவ்வளோத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாலே கரெக்ட் சம்பல் ரெடி. சுடுசோரோட நல்ல டேஸ்டா இருக்கும். மதிய டைம்ல எல்லாம் வந்து சிக்கன் கறிக்கு இந்த கரெக்ட் சம்பல் நல்ல ஒரு காம்பினேஷன் இருக்கும். குழந்தைகள் இருந்து முதியோர்கள் வரை இந்த கரெக்ட் சம்பல் சாப்பிடலாம். ஓகே, இப்ப நம்ம டேஸ்ட் பார்க்க தானே வேணும், டேஸ்ட் பார்ப்போம். கரெக்ட் சம்பளை இப்ப நம்ம டேஸ்ட் பார்க்க தானே வேணும், டேஸ்ட் பார்ப்போம். நல்லா இருக்கும். சரி, நீங்களும் வீடுகள்ல கரெக்டா இப்படி சம்பல் வச்சு சாப்பிட்டு பாருங்க, நல்ல ருசியா இருக்கும். நைட்ல எல்லாம் நல்ல ஒரு டேஸ்டான உணவு இது. நைட் சாப்பாடுக்கெல்லாம் சுடுசோரோட நல்ல வேற லெவலா இருக்கும். ஓகே, பார்ப்போம். ருசி அள்ளுது, இன்னும் அழுதாகும். வாங்க, கரெக்டோட தேசி புளியெல்லாம் சேர்ந்து உப்பெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி தேங்காய் பூ கரெக்ட் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகக்குள்ள நல்ல டேஸ்டா இருக்கு. வீட்டில் நீங்க கரெக்ட் இருந்தீங்கன்னா ஒரு கரெக்ட் போதும். இப்படி ஒரு சம்பல், அதாவது உங்க அவசரத்துக்காக டக்குன்ட்டு சமைச்சு சாப்பிடலாம். நீங்க வந்து கரெக்டா வச்சு வேற வேற கறி ட்ரை பண்றத இப்படி ஒரு சிம்பிளா ஒரு சம்பல் ஒன்று ட்ரை பண்ணீங்கன்னா உங்களோட நேரம் வந்து மிச்சப்படுத்தப்படும். நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நாங்க எதை செய்து காட்டியிருக்கிறோம், அடுத்த வீடியோல என்ன செய்யணும் மாதிரி நீங்க கொமெண்ட்ல சொல்லுங்க. கறி சமைப்பதை விட சம்பல் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, மிகவும் ருசியா இருக்கும். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க, நல்ல டேஸ்டா இருக்கும். சாப்பிட்டுதான் இருப்பீங்க. நாங்களும் செய்து இந்த முறையும் சாப்பிட்டு பாருங்க செய்து. இது அநேகமான மக்களுக்கு தெரியும், தெரியாதவங்க இப்படி செய்து பாருங்க, நல்லா இருக்கும். அடுத்த காணொலியில நாங்க ஒரு புதுவிதமான ஒரு சமையலோட உங்களை சந்திக்கிறோம். இப்ப இந்த வீடியோ வந்து விடைபெறுறோம். நான் ஜினிஸ் டிஆர்எஸ், இது வசந்தி அம்மா. நன்றி.